வர வர இந்த மாமியார் தொல்லை தாங்க முடியல. ஏய், அவளை போய் மாமியாருங்கிற? அவ நமக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தவ. நாம முதல்ல வந்தோம், என்ன பிரயோஜனம்? அவ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காளே. அவளுக்கு தான் வீட்ல மதிப்பு இருக்கு, அவ சொல்றதுதான் நடக்குது. வர வர அவ டிசைனா யோசிச்சு நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறா. நைட்டு படுத்தா அவ குதிரையில உட்காந்துக்கிட்டு நம்மள துரத்தி சாட்டையில அடிக்கிற மாதிரி கனவு வருதுக்கா. யானை காதுல புகுந்த ஈ மாதிரி இவ்ளோ பெரிய ஏஜே குடும்பத்துல சுண்டலி மாதிரி நுழைஞ்சு பெரிய பெருச்சாலியா மாறி தொந்தரவு கொடுக்கறா. இவள என்ன பண்றதுனே தெரியலையே. நாம என்ன பண்றது? போற போக்கு பார்த்தா இவ பண்ற டார்ச்சர்ல நம்ம கூடிய சீக்கிரம் ரோட்டுக்கே வந்துருவோம் போல இருக்கே. அதான் ரோட்டுக்கே வந்துட்டீங்களே. என்ன கீர்த்தனாமா, நாங்க ரோட்டுக்கு வர்றது உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? இல்ல உங்க மக ராணி மாதிரி அதிகாரம் பண்றத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? ஏய், ஹாசினிய போய் என் மகன் சொல்லாதீங்க. கண்டவ பெத்தவெல்லாம் என் மகள் ஆயிடுவாளா? உங்களுக்கு மகளா இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு மாமியாரா இருக்கிறதுக்கு அந்த ஹாசினிக்கு தகுதி கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் அவளை வீட்டுல வச்சிருக்கீங்க? துரத்த வேண்டியது தானே. துரத்துறதா? நாங்களே அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. 3 பேர் இருக்கீங்க, ஒருத்திய சமாளிக்க முடியாதா? சும்மா கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவளை ஆட்டி வைக்க வேண்டியது தானே. இந்த வீட்டோட கீயே இப்ப அவகிட்டதான் இருக்கு. அதுல இருந்து அவ ஆட்டம் அப்பப்பா அதிகமாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏஜே மொத்த வீட்டு சாவியையும் அவ கையில கொடுத்துட்டாரு. இதுல வேற ரேஷன் கார்டுல வேற அவ பேரை சேர்க்கணுமா? எங்க குடும்பத்துக்கு தகுதியே இல்லாதவ பேரை ரேஷன் கார்டுல குடும்ப தலைவின்னு போட சொல்லிட்டாங்க. அவ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாளா? என் வீட்டுல இருக்க வரைக்கும் அவ பூனை குட்டி மாதிரி பம்புவா, என்ன கண்டாலே நடுங்குவா. இப்ப எல்லாம் குளிர் விட்டு போச்சு. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நாங்களா? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தான் எதுவுமே பண்ணலையே, அதான் அவ ஆடுறா. உங்களுக்கு அவளை அடக்க திறமை பத்தல. இத சொல்றதுக்கு தான் அங்க இருந்து இங்க வந்தீங்களா? நீங்க அடக்கி வச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? சும்மா வாய் கிழிய பேசாதீங்க. நான் கரெக்டா தான் வளர்த்திருக்கேன். ஹாசினி என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ சிரிச்சிட்டு வந்தானா நான் அழ வைப்பேன், அழுதுட்டு வந்தானா கதற வைப்பேன். செய்யாத தப்புக்கு கூட அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவளை சாரின்னு எழுத வைப்பேன். வாழ்க்கை பூரா அவ எதுக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி அவளை அடக்கி வச்சு வளர்த்தேன். ஆனா நீங்க பூனைய புலி மாதிரி வளர விட்டுருக்கீங்க. இத பாருங்க, அவளை காலி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா அவளுக்கு இந்த வீட்ல சப்போர்ட் இருக்கு, அதான் பிரச்சனையே. ஏஜே அவளை வெறுத்தா ஓடி போய் ஜெயமா கிட்ட சாஞ்சுக்கிறா. நாங்க ஏதாவது பண்ணா அவ ஏஜே கிட்ட ஒட்டிக்கிறா. எங்க கெட்ட நேரம் ஏஜே ஜெயமா 2 பேருமே அவளை தாங்கன்னு தாங்குறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் புரியல. இப்ப வர வர இந்த திருமதி ஹிட்லருக்கு எங்க ஹிட்லரே பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. என்ன இதுக்கே டயர்ட் ஆயிட்டீங்க? உங்ககிட்ட ஆட்டுற வாள என்கிட்ட ஆட்டி இருந்தா ஒட்ட நறுக்கி இருப்பேன். இப்பவே அவளை உண்டலன்னு பண்றேன். நில்லுங்க, போய் என்ன பண்ண போறீங்க? சண்டை போட போறீங்களா? ஏன் அது எங்களுக்கு பண்ண தெரியாதா? அடிச்சு விரட்டுறதா இருந்தா நாங்க அப்பவே செஞ்சிருப்போம். அத செய்ய வேண்டியது தானே. அவசரப்படாதீங்க. அவ வீட்டுக்குள்ள மட்டும் இருந்தா அடிச்சு விரட்டி இருப்போம். ஆனா ஏஜே மனசுக்குள்ள இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை வெளியே எடுக்கணும். நீங்க அவளை வெளியே எடுக்கிறதுக்குள்ள அவ ஏஜேவோட சேர்ந்து 2 குழந்தைய பெத்துக்குவா. ஐயோ, அப்படி எதுவும் நடந்துட கூடாது. பின்ன இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட முடியும்? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல வச்சிருக்கீங்க, பத்திக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு 3 பேரும் சேர்ந்து தாலாட்டு தான் பாடுவீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமா இந்த ஹாசினிக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்ல நம்ம எல்லார் வாழ்க்கையும் நடுத்தெருவுக்கு வந்துரும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா உதவி செய்வேன். என் புருஷனுக்கு பிறந்துட்டாலேன்னு சோறு போட்டு வளர்த்தா இப்போ வளர்ந்து மத்தவங்க ஒலையில கைய வைக்கிறா. அவ ஏஜேவோட சேர்ந்து வாழவே கூடாது.
அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சூப்பர். முதல்ல ஏஜேவ ஹாசினி கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்புறம் அவரு வெறுக்கிற மாதிரி செய்யணும். கடைசியா அவ வீட்டை விட்டு ஓடணும். மொத்தத்துல அவ கட்டி வச்சிருக்கிற போலி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும். சரியா சொன்னீங்க. ஏமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி கூட்டம் கூட்டமா சேர்ந்து பிளான் பண்றீங்க? உங்கள மாதிரி 4 பேர் இருந்தா நாடும் வீடும் விளங்கிருமா? யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஒழுங்கா போறியா இல்ல காய்கறி தூக்கி கொட்டவா? செஞ்சாலும் செஞ்சிருவீங்கம்மா, நான் ஓடிடுறேம்மா. ஓடு ஓடு. ஏ ஹாசினி, நீ அந்த வீட்டுக்கு எஜமானியா? கூடிய சீக்கிரத்துல தெருவுக்கு வர போற பாரு. மம்மி, வாங்க மம்மி. எப்படி இருக்கீங்க? என்ன மம்மி, அப்பா ஸ்வேதால வரலையா? நான் ஸ்வேதா கிட்ட எல்லாரையும் வர சொல்லியிருந்தேனே. இப்ப நான் வீட்ல இருந்து வரல, மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்காருங்க மம்மி, நான் போய் ஜெயமாவை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் உன்கிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? என்ன மம்மி? ஏஜேவோட சுமூகமாயிட்ட போல இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஸ்வேதா சொன்னாலா? அது உண்மைதான். எத்தனை நாளைக்கு தான் நாங்க சண்டை போட்டுட்டே கிடக்கிறது. இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் இப்பெல்லாம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. அதான் உடனே ஸ்வேதாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். ஏஜேவும் நானும் அந்யோன்யமா மாறினத அப்பா கேட்டாருன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. அப்ப நான் துக்கப்படுவேனா? ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? இந்த புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஐயோ மம்மி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ அப்படித்தான். இல்லனா இந்த சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லாம ஸ்வேதா கிட்ட தானே சொன்ன. நான் என்னைக்குமே உனக்கு சித்தி தானே. நீ எப்பவுமே என்ன அம்மாவா நினைக்கிறதே இல்ல. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் மம்மி? எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கே நீங்க தானே காரணம். ஆமா மம்மி, கல்யாணம் ஆகி நான் ஹிட்லர் கூட வாழ மாட்டேன்னு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீங்க தானே சண்டை போட்டு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சீங்க. ஐயோ, நீ வாழ்றதுக்காடி உன்னை அனுப்பி வச்சேன். உன்னால ஸ்வேதாவுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். இப்ப அது எல்லாம் சொதப்பிருச்சே. நீங்க மட்டும் அன்னைக்கு புத்தி சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு என் புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மம்மி? அவர் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. இப்போ நான் தான் இந்த வீட்டையே கவனிச்சுக்கிறேன். கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிறேன். ஜெயமா கூட என்ன புத்திசாலி மருமகன்னு பாராட்டினாங்க. ரேஷன் கார்டுல கூட குடும்ப தலைவின்னு என் பேரை போடுறதா ஏஜே சொல்லிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் மம்மி, அதை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னது? ஏஜி இந்த வீட்டோட சாவி கொத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இனிமே இங்க மொத்த கண்ட்ரோலும் நான் தான். இந்த சாவி வந்த ஆணவத்துலதான் எல்லாரையும் அவமானப்படுத்துறியா நீ? எல்லா அதிகாரமும் கைக்கு வந்துட்டா வீட்டுல இருக்கிறவங்கள குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவியா? மம்மி என்ன சொல்றீங்க? நான் இங்க யாரையும் அவமானம் எல்லாம் படுத்தலையே. பேசாத. நீ எதுவும் பண்ணாமதான் உன் மருமகள்ங்க தெருவுல நின்னு புலம்பிட்டு இருக்காங்களா? உனக்கு என்ன திமிருடி? அவங்கெல்லாம் பெரிய வீட்டு பொண்ணுங்க. அவங்க கிட்ட உன் சேட்டையை காமிக்காத. நீ இருந்த இடத்த நினைச்சு பாரு. உங்க அப்பா கொடுக்கிற காசை வச்சுக்கிட்டு கைக்கும் வாய்க்கும் எட்டாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏதோ உனக்கு அதிர்ஷ்டம், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை நீ பயன்படுத்திக்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகு.
மரியாதை கொடுக்கலன்னு மருமகளுங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லணுமா? அவங்க புலம்புறத பார்த்தாலே தெரியுதே. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? அவங்க உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவங்க, நீ அதுக்கப்புறம் வந்தவ. அவங்க ராணியாவே பிறந்தவங்க, நீ அன்னக்காவடியா வளர்ந்தவ. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ ஏன் அவங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடுற? போதும், நிறுத்துங்க மம்மி. இப்போ நீங்க தான் ஏன் ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறீங்க? இங்க 1000 நடக்கும். அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வந்தோமா, புள்ளைய விசாரிச்சோமா, போனோமான்னு இருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? ஏய், என்ன பேசுற? ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நான் உன் மம்மி. யாரா இருந்தாலும் இன்னொரு குடும்பத்துல தலையிடக்கூடாது. இங்க எல்லாருமே சமம்தான். அது புரிஞ்சுக்காம மருமகளுங்க முரண்டு புடிச்சாங்க. அத நான் கண்டிச்சேன். அது தப்பா? வீடு சரியா இருக்கணும்னா இதெல்லாம் சரி செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக தான் என்ன ஏஜே எஜமானி ஆக்கிருக்காரு. ஜெயம்மாவும் அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அது எதுவுமே தெரியாம நீங்க எப்படி பேசலாம்? அப்போ நான் எதுவுமே கேட்க கூடாதா? ஒரு புள்ளையா நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இந்த ஃபேமிலி விவகாரத்துல நீங்க என்ட்ரி ஆவாதீங்க. இது வெறும் சாவி இல்ல, பொறுப்பு. என் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். சும்மாலாம் அங்கீகாரம் கிடைச்சிராது. அதுக்கு நான் தகுதியானவளா இருக்கேன். இத்தனை மாசமா நான் ஹிட்லருக்கு வேண்டாதவளா இருந்தேன். சண்டையும் சச்சரவுமா கிடந்தேன். ஆனா ஒரு நாளாவது நம்ம வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட புலம்பிருப்பேனா, அழுதிருப்பேனா, இல்ல குறைதா சொல்லிருப்பேனா? ஏன் சொல்லல? ஏன்னா இது ஏன் வீடு, ஏன் குடும்பம், ஏன் பிரச்சனை. அது பெத்த அம்மாவா இருந்தா கூட சொல்லக்கூடாது. அதேதான் உங்களுக்கும். ஏன் கோவப்படுற? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா எனக்கு வருத்தமா இருக்காதா? அதான் சொன்னேன். சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மனசு நேர்மையா இருந்தா போதும். நான் நேர்மையா இருக்கேன். சரி, நீங்க உட்காருங்க மம்மி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். எனக்கு டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாள் வரேன், போயிட்டு வரேன். ம். அடி பாவி, எவ்வளவு திமிர பேசுறா. என்னையே இந்த வாங்குறாளே. அந்த மருமகள்ங்க என்ன பாடுபட்டிருப்பாங்க. அதான் அந்த 3 பேரும் ஆடி போயிருக்காங்க. ஏ ஹாசினி, அதிகாரம் உன் கைக்கு வந்ததும் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறியா? உன் ஆணவம் எத்தனை நாளைக்கு? நீ எல்லாம் இப்பதான் குடும்ப தலைவி. நான்லாம் அதுல டாக்டர் பட்டம் வாங்கினவ. என்னையே எடுத்தறிஞ்சு பேசுறியா? கூடிய சீக்கிரத்துல உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புற மாதிரி நானே செய்யறேன். மத்தியானம் என்ன சாப்பிடலாம்? பிரியாணி. அப்ப நம்ம மூத்த மருமகளே சமைக்க சொல்லிடலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட? நானா ஆகல, இந்த ஹாசினி தான் இப்படி ஆக்கிட்டா. காதல் மன்னனா நீயும் கண்ணன் நாளும் அலங்காரம். நான் இங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். உனக்கு பாட்டு கேக்குதா? போனால் மல்லிவாசம், அது குத்தால் சுகவாசம். ஹாசினி, இங்க வா. ஜெயமா, அது வந்துட்டு 2 minutes. சாப்பிடுறதுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஏதாவது வச்சிருக்காங்களா? இன்னைய மாப்பு போட வைக்கிற? இரு, உன்ன சோப்புல விழ வைக்கிறேன்.
ம், என்ன சோப்பு வாசனை வருது? பக்கெட் இங்க இருக்கு. மாப் போடுற ஆள் எங்க காணோம்? இந்த மிக்கி மவுஸ் யார்கிட்ட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கு? ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? சோப்பு வைக்கவும் தெரியல, போய் ஒளிஞ்சுக்கவும் தெரியல, அப்படியே குத்துனா. எனக்கு போட்ட இந்த பிளான வேற யாருக்காவது மாத்தி விடலாமே. ம், ம். இங்க வைப்போம். ஹோட்டலுக்கு போனா 5000 ரூபாய் டிப்ஸ் வைப்பேன். பியூட்டி பார்லர் போனா 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன். ஷாப்பிங்க்கு போனா 5 லட்சத்துக்கு கம்மியா நான் செலவு பண்ணாம வரவே மாட்டேன். ஆனா என்ன கூப்பிட்டு டிவியை தொட, வீட்டை தொட, ஃப்ரிட்ஜ் தொடன்னு உயிரை வாங்குறா. ச்சே. இங்க கீழே 2000 ரூபாய் நோட்டு கிடக்குது, யாருதுன்னே தெரியல. 2000 ரூபாயா? யாருதுன்னு வந்து பாருங்க. 2000 ரூபாயா? எங்க? இதோ வந்துட்டேன். கீழே 2000 ரூபாய் நோட்டு கிடக்குது, யாருது? ஐயோ. ஐயோ அக்கா, ஐயோ ஐயோ, தன் வினை தன்னை சுடும். அவ என்னடி இப்படி சொல்லிட்டு போறான்? நீ லூசு லூசு. அவ தமிழ்ல தான் சொல்லிட்டு போறா. என்ன சொன்னா? அப்பா, இந்த சோப்பை வச்சது நான் தானே சொல்லிட்டு போறா. என்னது? இந்த சோப்பை நீ வச்சியா? ஆமா. ஏய், நான் அவளுக்கு வச்ச சோப்ல நீங்க ஏன் வந்து விழுந்தீங்க? என்கிட்ட சொல்லிட்டு வைக்க மாட்டியா? அவ தான் 2000 ரூபான்னு போய் சொல்றானா? நீங்க அத நம்பலாமா? ஐயோ. ஏய் ஹாசினி, என்ன விழ வச்சுட்டல. இருடி, உன்னை பாத்துக்கிறேன். வாங்க. நமஸ்தே ஜி. வாழ்த்துக்கள் திருமதி ஹிட்லர். என்ன ஜெயம்மா திடீர்னு? 2000 ரூபாய் டப்பு ஸ்பாட் பனிஷ்மெண்ட் தானே? ஆ, எப்படி தெரியும்னு பாக்குறியா? இது மட்டும் இல்ல, காலையில மருமகள்களை எழுப்புனது, புத்தி சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும். நீ செஞ்சது கரெக்ட் தாம்மா. இவங்களெல்லாம் இப்படித்தான் டீல் பண்ணணும். நீ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹா, thank you ஜெயம்மா. இந்த வீட்ல எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது அன்பால மட்டும்தான் முடியும். அதுவும் ஒன்னால தான் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக நீ எந்த ரூட் எடுத்தாலும் எனக்கு ஓகே. என்ன bless பண்ணுங்க ஜெயம்மா. நல்லாரு நல்லாரு. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஜெயம்மா காரணம். ஹிட்லர் என்ன எவ்வளவோ வெறுத்தப்போ நீங்க தான் என்ன அரவணைச்சீங்க, அன்பு செலுத்துனீங்க. உங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் ஹிட்லர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி ஜெயம்மா. ஒரு பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு ஈஸியா இன்னொரு பொண்ணால கண்டுபிடிக்க முடியும். உன்னை பார்த்த முத நாள்லயே நீ என் மனசுல வந்து உட்கார்ந்துட்ட. நீதான் என் மருமகன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன்.
ஒன்னாலதான் என்னோட ஏஜேவை அனுசரிச்சு போக முடியும். உன்னோட மருமகளுங்களுக்கு கடிவாளமும் போட முடியும். இந்த வீட்டையும் சந்தோஷமா மாத்த முடியும். அதனாலதான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அடிக்கடி என்ன நீ மாட்டி விட்டாலும். இது போதும் ஜெயம்மா. நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்துவேன். பூ வேணுமாமா? ஏய் வேணாம் போ. ஆ, ஏய் என்ன போன் எடுத்து பேச? இல்ல ஜெயம்மா, இது ஜங்க் கால் தான். ஜங்காலா? இவங்க ஒருத்தங்க நேரம் கெட்ட நேரத்துல அது வேணுமா இது வேணுமான்னு சும்மா போன் பண்ணிக்கிட்டு